சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகியிருக்கிறார். தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் ஆஜராகியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகியிருக்கிறார். தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் ஆஜராகியிருக்கிறார். எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள இளையராஜா சாட்சியம் அளிப்பதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தேவர் மகன் குணா உட்பட 109 படங்களுக்கான பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருக்கிறார். யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிற தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனக்காக இந்த அனுமதி இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த பாடல்களுக்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் காப்புரிமை தொகை அளிக்க வேண்டும் எனவும் காப்பிரைட் அடிப்படையில் தமக்கு சில உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரணைக்காக உயர்நீதிமன்றம் அனுப்பியது. அதன் அடிப்படையில் இன்று சாட்சிகள் விசாரணை நடைபெறுகிறது. இந்த சாட்சிகள் விசாரணைக்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது வந்திருக்கிறார். இவரிடம் தற்பொழுது சாட்சிகள் விசாரணை நடைபெறுகிறது. அதன் பின்னர் குறுக்கு விசாரணையும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.